ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் 2018 ஒரு ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன ஆல்ஃபா வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அண்ட் இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes. ஸோ அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2018 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் ரீசெண்ட் டைமில் தான் இந்த படத்தை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே வந்து ஒரு வுல்ஃப் ஒன்று இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சீன்ஸ் வந்து ஆரம்பத்திலே காமிக்கப்படுது. 2 பேரோட குடலை உருவி தின்னுட்டு போயிருது அந்த வுல்ஃப். ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து ஒரு வெக்கேஷனுக்காக 1 week வராங்க. அவங்கள ஒரு நாய் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்த இடத்துல அந்த வுல்ஃப் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த டாகையும் வந்து கடிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் கொடூரமான வுல்ஃபா மாதிரி நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட நாய், அந்த நாயும் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு மனுஷனா மாதிரி வுல்ஃபா மாறிது. அதுவும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வரும்பொழுது ஹீரோயினையும் கொலை பண்ண அந்த ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. இந்த படத்தோட என்ன மாதிரி பிடிச்சது எனக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேக்கிங். ரொம்ப ஒரு மட்டமான மேக்கிங். படத்துல மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 கேரக்டர் தான் படத்துக்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க. இவங்களை சுற்றி தான் கதையே நகருது. ஸோ இது தெரிஞ்சுதான் என்னமோ தெரியல, அந்த 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் படத்தோட ரன்னிங் டியூரேஷன் அப்படின்னாலும் அண்ட் ஹானஸ்ட்லி சொல்ல போனால் இந்த டைம் போகிறதே நமக்கு தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இருந்தாலும் பழக்கப்பட்ட கதை இப்படி தான் இது இருக்கும் அப்படின்னு நம்மளால ஈஸியாக கதைகளை அடுத்தடுத்த காட்சிகளை ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சபடியாக பெருசாக அந்த படத்தின் மேலே ஈர்ப்போ இன்ட்ரெஸ்டிங்கோ வரல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பல 100 படங்கள் பார்த்தபடியா இந்த படத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுக்கு இதுவும் ஒரு மெயினான ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு சிஜி பண்ணாம அப்படியே அந்த கெட்டப்பை போட்டு நடிச்சிருக்கபடியா அதுவும் பெரிய லெவல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஒரு சில இடங்கள்ல சிஜியும் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பல்லு, அந்த ஹீரோ வந்து வுல்ஃபா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுற ஒரு காட்சி வந்து சிஜி பண்ணிதெல்லாம் அது நல்லா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி கெட்டப், அந்த மாதிரி முடிகளை ஒட்டி அந்த மாதிரி ரெஸ் மாதிரி படமும் இன்னும் பெட்டரா அந்த பட்ஜெட் கொஞ்சம் வச்சு அதை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு மாதிரி தோணுச்சு. எனக்கு அப்புறம் இதில் பிடிக்காத காட்சி அண்ட் சீன்ஸ் அப்படின்ற மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாமல் செக்ஷுவலான அடல்ட் கண்டென்ட். ஏன் அதில் இந்த மாதிரியான நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னால தெரியும், ஹாலிவுட்லேயும் சரி தமிழ்லையும் சரி இந்த மாதிரி மட்டமான ஒரு கதை இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு அடல்ட் அண்ட் செக்ஷுவலான கண்டென்ட் உள்ள இருக்கும். ஸோ அதை நம்பி இதை பார்ப்பாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் நியூட் அண்ட் செக்ஷுவல் காட்சி இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால ஃபேமிலிஸோட டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்றதான் உண்மை. இந்த படம் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த படம். ஸோ என்ன கேட்டால் இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றதான் உண்மையும் கூட. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றது நீங்கள் பார்த்து தான் அதை சொல்லணும். ஸோ அதனால் இந்த படம் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த படம் கிடைச்சிடும். அண்ட் 2018 ரிலீஸ் ஆன இந்த படம் போய் பாருங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஓரளவு சுமாரான ஆக்டிங் தான் படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ, ஹீரோயினி, அந்த ஷாப்போட 2 ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுமாரான ஆக்டிங்காக தான் அந்த எல்லாருமே ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது நமக்கு ஈஸியாகவே நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.